தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருமணம் என்னும் திருவருட்சாதனத்தின் வழியாக இறைவனுடைய அருளை பெறுவதற்காக இறைவனுடைய பிரசன்னத்தை நாடி வந்திருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் சதீஷ், மோனிகா, பிரிசில்லா ஆகியோரை ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். அவர்கள் நிறைவேற்றுகின்ற இந்த இல்லற திருவருட்சாதனமானது இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கவும், இறைவனுடைய அருளும் ஆசீரும் அவர்களோடு இருந்து அவருடைய மன வாழ்க்கை முழுவதும் அவர்கள் மகிழ்ந்திருக்க இறை அருள் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்த இந்த திருப்பலியிலே நாம் அவர்களுக்காக செபிப்போம். இந்த கருத்தோடு நாம் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலியானது இறைவனுக்கு உகந்ததாக இருக்க நம்முடைய குற்றம் குறைகளுக்காகவும் பலவீனங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் இறைவனை மன்னிப்பை மன்றாடி தகுதியான உள்ளத்தோடு இந்த திருப்பலியை நாம் அர்ப்பணிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும்.
தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவை நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனில் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மனித குலத்தை படைத்த பொழுது ஆணும் பெண்ணும் ஒன்றாக வேண்டும் என திருவுள்ளமானீர். திருமண உடன்படிக்கையால் இணக்க பெற இருக்கும் அடியார்கள் சதீஷ், மோனிகா, பிரிசில்லா இவர்களை அன்பின் பிணைப்பால் ஒன்றாக இணைத்தருளும். இவ்வாறு இவர்கள் உமது அருளால் அன்பில் வளம் பெற்று அதே அன்புக்கு சாட்சிகளாய் விளங்கச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 18 முதல் 24 முடிய. ஆண்டவராகிய கடவுள் மனிதர் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனுக்கிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றிற்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கிய போது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தான் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் எனப்படுவாள் என்றார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியிடம் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. வாழும் வழியும் இறைவா நீயே, வாழும் வழியும் இறைவா, உம்மை வணங்குகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன். நலன்களால் நிரப்பும் இறைவா நீயே, வாழும் வழியும் இறைவா. உந்தன் அன்பிற்கு இங்கு ஏதுமில்லை, உறவுகள் வளர்ந்திட வருவாய். நீ இன்றி எனக்கொரு சக்தி இல்லை, உணர்வென உயிரென இணைவாய். உந்தன் அன்பிற்கு இங்கு ஏதுமில்லை, உறவுகள் வளர்ந்திட வருவாய். நீ இன்றி எனக்கொரு சக்தி இல்லை,
உணர்வென உயிரென இணைவாய் இதயத்தால் உம்மை தொழுகின்றேன் இசையினால் உம்மை பணிகின்றேன் இதயத்தால் உம்மை தொழுகின்றேன் இசையினால் உம்மை பணிகின்றேன் வருவாய் வரம் தருவாய் நீயே வாழ்வும் வழியும் இறைவா நீயே வாழ்வும் வழியும் இறைவா. Alleluia, 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 alleluia. நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 22 இறை வார்த்தைகள் 35 முதல் 40 முடிய. அக்காலத்தில் பரிசேயரிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் இயேசுவை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, ஒருவர் தம் மனைவியை காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர், இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல், எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான மணமக்கள் சதீஷ், மோனிகா, பிரிசில்லா, உங்களை வாழ்விலே இன்று ஒரு மறக்க முடியாத நாள். ஏனென்றால் இன்று இறைவன் உங்களை ஒன்றாக இணைக்கின்ற நாள். எல்லா அருள் அடையாளத்தை காட்டிலும் திருமணம் என்னும் இந்த அருள் அடையாளம் மிகச் சிறப்பு வாய்ந்தது. மற்ற அருள் அடையாளங்களை எல்லாம் தனிப்பட்ட நபர்கள் பெறுகிறார்கள். ஆனால் இந்த அருள் அடையாளத்தை மட்டும்தான் இருவர் இணைந்து ஒன்றாக பெறுகின்ற அருள் அடையாளமாக இருக்கின்றது. ஆகவே இறைவன் உங்களை இன்று ஒன்றாக இணைக்கின்றார், ஒரு குடும்பமாக இணைக்கின்றார். ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை இன்று நீங்கள் உருவாக்குகின்றீர்கள். ஆகவே இறைவன் உங்களுக்கு தன்னுடைய அருளை இந்த திருவருட்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு இன்று நிறைவாக கொடுக்கின்றார். எனவே இறைவன் தருகின்ற அருளை பெற்று நீங்கள் உங்களை வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால், இறைவன் விரும்புகின்ற வகையிலே நீங்கள் இறைவனுக்கு சான்று பகர்கின்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், அன்பை அடித்தளமாக கொண்டு உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அன்புதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு அடித்தளமும் ஆணிவேருமாய் இருக்கின்றது என்பதை நீங்கள் உணர வேண்டும். எவ்வாறு ஒரு கட்டிடம் மிகச் சிறப்பாக உயர்ந்து இருக்கின்ற பொழுது அது காண்கின்றவருடைய கண்களை ஆச்சரியப்படுத்துகின்றது. ஏனென்றால் அது அடித்தளம் சிறப்பாக அமைக்கப்பட்டிருப்பதனால் அது வானோக உயர்ந்து காட்சியளிக்கின்றது. எவ்வாறு ஒரு மரம் உயரமாக வளர்ந்து எல்லோருடைய கண்களையும் கவர்வதாக இருக்கின்றதோ அதுபோல உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்றால் அதனுடைய அடித்தளமாக ஆணி வேராக
அன்பு இருக்க வேண்டும். அந்த மரம் மிக வேரூன்றி இருக்கின்ற பொழுதுதான் நிலத்திலே அது உயர்ந்து இருக்க முடியும். எந்த புயல் வந்தாலும், காற்றடித்தாலும், மழை பெய்தாலும் எதுவுமே அதை ஒன்றும் செய்துவிட முடியாது. அது அப்படியே இருக்கும். ஏனென்றால் அது ஆழமாக வேரூன்றி இருக்கின்றது. அதுபோலத்தான் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும். அன்பை அடித்தளமாக கொண்டிருக்கின்ற பொழுது, அன்பை ஆணிவேராக கொண்டு உங்களுடைய வாழ்க்கை இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அது இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். எனவே மற்ற எல்லா உறவுகளையும் விட கணவன் மனைவி உறவு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதுதான் ஆழமான ஒரு உறவு, அதுதான் அன்பான ஒரு உறவு. ஆகவேதான் மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கென்று ஒரு தகுந்த துணையை ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். தகுந்த துணையை இறைவன் உருவாக்குகின்றார். நாம் விரும்பலாம், நம்முடைய மனதிலே நாம் பல்வேறு எண்ணங்களை கொண்டிருக்கலாம். ஆனால் கடவுள் என்ன விரும்புகிறாரோ அதுதான் இறுதியில் நடக்கின்றது. ஆகவே பல ஆண்டுகளாக சதீஷ், மோனிகா ஒருவர் தெரிந்து வைத்திருந்திருக்கலாம், ஒன்றாக பக்கத்திலே வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து கணவன் மனைவியாக வாழப்போகிறீர்கள் என்று உங்களுக்கே தெரிந்திருக்காது அப்பொழுது. ஆனால் இப்படித்தான் இறைவனுடைய திருவுளம் இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அதை யாராலும் மாற்றவும் முடிவதில்லை. ஆகவே இறைவன் இன்று உங்களை ஒன்றாக சேர்த்திருக்கின்றார். ஆகவே இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்றைக்கு அதிகமாக நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இறைவா, எங்களுக்கு இந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், அதற்காக உமக்கு நன்றி. எங்கள் இருவரையும் இன்று ஒன்றாக சேர்த்திருக்கின்றீர், அதற்காக நன்றி. கணவன் மனைவியாக வாழ்வதற்கு இறைவா எனக்கு ஒரு அருளை கொடுத்திருக்கின்றீர், அதற்காக உமக்கு நன்றி. இன்று முதல் நீர் எனக்கு கொடுக்க போகின்ற வாழ்வுக்காக, நல்வாழ்வுக்காக, மகிழ்ச்சியான வாழ்வுக்காக, அமைதியான வாழ்வுக்காக, ஆனந்தமான வாழ்வுக்காக உமக்கு நன்றி என்று இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோமோ அந்த அளவுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு அதிகமாக பொழியப்படும். நன்றி உள்ளவர்களுக்குத்தான் கடவுள் அதிகமான அருளை கொடுக்கின்றார். ஆகவே இறைவனுக்கு நாம் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கூட, ஊரடங்கு இருக்கின்ற சூழலில் கூட இறைவன் இந்த திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு திருவுளம் கொண்டிருக்கின்றார். அதுவே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஆமாம், இதுவே நீங்கள் ஏற்கனவே முடிவு செய்து கொஞ்சம் தள்ளி போனாலும் சரி பரவாயில்ல, கடைசியில் இன்னைக்கு இந்த நாளை குறித்து இதில் முடிக்கலாம் என்று சொல்லி அதற்காக பல்வேறு அனுமதிகளை எல்லாம் பெற்று இந்த சூழலில் இதோ இத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்றால் உண்மையாகவே அது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம்தான். இவ்வளோ பேருடைய அருளோடும் ஆசீர்வாதத்தோடும், கடவுளுடைய அருளோடும் ஆசீர்வாதத்தோடும் இந்த திருமணம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்காக நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். நிறைய விஷயங்களுக்கு நாம் நன்றி செலுத்தி கொண்டே இருக்கின்ற பொழுது இறைவன் நமக்கு இன்னும் அதிகமான அருளை கொடுப்பார். என்றால் இந்த பிள்ளைகள் உண்மையாகவே நன்றி உள்ள பிள்ளைகள். இவர்களுக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களுக்கு இவர்கள் என்றும் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இவர்களுக்கு இன்னும் அதிகமான அருளை நான் கொடுப்பேன் என்று சொல்லி கடவுள் உங்களுக்கு இன்னும் அதிகமான அருளை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆகவே வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுதும் சரி, அல்லது துன்ப நேரங்களிலும், சோதனை நேரங்களிலும், இன்பமான நேரங்களிலும், மகிழ்ச்சியான நேரங்களிலும், சோகமான நேரங்களிலும், வாழ்க்கையிலே புயல் அடிக்கின்ற பொழுதும், வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருகின்ற பொழுதும் கடவுள் எங்களோடு இருக்கின்றார். ஏனென்றால் அவர்தான் எங்களை ஒன்றாக இணைத்தார். அவருடைய பிரசன்னத்தில் தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தோம். அவரால் தான் நாங்கள் இணைக்கப்பட்டோம். ஆகவே அவரோடு இணைந்து இருக்கின்ற பொழுதுதான் நாங்கள் கனி தர முடியும். அவரோடு இணைந்திருக்கின்ற பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறும். ஆகவே இறைவனை எப்பொழுதும் பற்றி கொண்டிருக்க வேண்டும். இறைவன் தான் எங்களுக்கு எல்லாமே. மற்ற எல்லா உறவுகளும் நம்மை விட்டு பிரிந்து சென்றாலும் கூட எல்லோரும் நம்மோடு கூட இருக்க போவதில்லை. இன்றைக்கு இருக்கின்ற எல்லாரும் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்க போவதில்லை. ஆனால் கடவுள் மட்டும்தான் உங்களோடு எப்பொழுதும் இருப்பார். கடவுளுடைய பிரசனம் தான் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும். கடவுள் எங்களோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையில் நீங்கள் வாழுகின்ற பொழுது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். கடவுள் எங்களை எப்பொழுதும் கைவிடவே மாட்டார் என்று எப்பொழுது நீங்கள் ஆழமாக நம்புகிறீர்களோ அந்த நம்பிக்கை தான் உங்களை வாழ்விக்கும். ஆகவே வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் தோண்டி விடாமல் உங்களை இறைவன் என்று ஒன்றாக இணைக்கின்றார். உங்களை யாரும் எதுவும் சக்தியும் பிரிக்கக்கூடாது, பிரித்துவிட முடியாது என்பதில் நீங்கள் ஆழமாக நம்ப வேண்டும். இறைவன் எங்களை ஒன்றாக இணைத்தார். அவர் இறுதி வரையில் எங்களை பாதுகாப்பார். அவர் இறுதி வரை எங்களை வழிநடத்துவார். அவருடைய கரம் எங்களை எப்பொழுதும் வழிநடத்தி கொண்டே இருக்கும் என்று சொல்லி ஆண்டவரில் முழுமையான நம்பிக்கை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குங்கள். இறைவனை மையமாக கொண்டு வாழ்க்கையை தொடங்குங்கள். இறைவனில் எப்பொழுதும் நிலைத்திருங்கள். அவரது அன்பிலே நிலைத்திருங்கள். ஜபத்திலே நிலைத்திருங்கள். எல்லா நாளும் குடும்ப ஜபம் செய்யுங்கள். இறைவனில் நீங்கள் நிலைத்திருந்து ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். அப்பொழுது எதுவும் உங்களுக்கு தீங்கும் நேரிடாது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த ஒரு சிந்தனையோடு உங்களுடைய வாழ்க்கையை தொடங்கள். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து மகிழ்ச்சியும் மனநிறைவும் கொண்ட வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்து உங்களோடு இருந்து உங்களை கரம் பிடித்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.
அன்புக்குரியவர்களே, இப்பொழுது முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. தயவு கூர்ந்து அனைவரும் கவனியுங்கள். மணமக்கள் திருமணம் ஆகும் நேரம். இந்த நேரத்தில் மகனுக்கு தாயின் தகப்பனும், மணமகனுக்கு தாயின் தகப்பனும், சாட்சி 2 பேர் அவர் மட்டும் வந்தால் போதும். மற்றவர்கள் அங்கே இருக்கையில் அமர்ந்து கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்குமாறு பங்கு தந்தை அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். எல்லாரும் அங்கேயே உட்காந்துருங்க. பையனுக்கு அப்பா அம்மா, பொண்ணுக்கு அப்பா அம்மா, சாட்சிகள் சிஜி சன்னு பையனுக்கு வரவும் மற்றும் பாத்தி வில்சன் பாலராஜ் பொண்ணுக்கு வரவும். சாட்சி 2 பேர் யாருப்பா? இவை மாலை வச்சுருவாங்க. அன்புமிக்க சதீஷ், மோனிகா, பிரிசில்லா, திரு அவையின் திருப்பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்தருளுமாறு இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை புனித திருமுழுக்கால் அர்ச்சித்துள்ளார். இப்போதோ மற்றொரு அருள் அடையாளத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வளமீந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணிக்கமாக இருக்கவும் திருமணத்தில் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திரு அவையின் முன்னிலையில் உங்களை வினவுகின்றேன். சதீஷ், மோனிகா, பிரிசில்லா, நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கின்றீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராயிருக்கின்றீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திரு அவையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திரு அவையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். வலது கை, வலது கை. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணமாக இருந்து என் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். மோனிகா, பிரிசில்லா என்னும் நான் சதீஷ் என்னும் என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உமக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். திரு அவையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக. இறைவன் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். ஆண்டவரே, உம் அடியார் இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இந்த மாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
மோனிகா பிரசன்னா என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் பிரமாணிக்கத்துக்கு அடையாளமாக அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை அந்த திருமங்கலத்தை தந்தை தந்தை மகன் மகன் தூய ஆவியாரின் பெயராலே தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள். அணிந்து கொள். என் அன்புக்கும் என் அன்பிற்கும் பிரமாணிக்கத்திற்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை இந்த திருமங்கல்யத்தை தந்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள்கிறேன். பிரியாத உறவே என்னை சுவே உன் பீடத்தில் பலியாக என்னை தந்தேன். எனக்காக உம்மை பலியாக தந்தேன், அதற்காக என்னை பரிசாக தந்தேன். எனக்காக உம்மை பலிமை விருந்தாக தந்தேன். உணவா நிலையான அன்பை நீர்தானே தந்தி, நிழலாக என்னை தொடர்ந்தே வந்தீர். நிலையான அன்பை நீர்தானே தந்தீர், நிழலாக என்னை தொடர்ந்தே வந்தீர். நீ இன்றி என்னில் மகிழ்வேதுமில்லை, நீரின்றி என்னில் மகிழ்வேதுமில்லை. நின் பாதம் என்னை முழுதாக தந்தே, நின் பாதம் என்னை முழுதாக தந்தேன். பிரியாத உறவே என்னை சுவே உன் பீடத்தில் பலியாக என்னை தந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நம்ம நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராம். ஆண்டவரே, திருமணத்தின் புனித ஏற்பாட்டை சிறப்பிக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்க உம்மை வேண்டுகின்றோம். உமது நன்மையால் நீர் நிறைவேறிய ஏற்பாட்டை உமது பராமரிப்பினால் தொடர்ந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். திருமண உடன்படிக்கையை மனமொற்றுமை நீர்லகத்தாலும் அமைதியின் முறிவுறாத பிணைப்பாலும் நீர் ஏற்படுத்தினீர். அதனால் புனித திருமணத்தின் தூய பயனுள்ள அன்பு உமக்கு சொந்தமான பிள்ளைகளை தருவதற்கு உதவுகின்றது.
ஏனெனில் ஆண்டவரே, உமது பராமரிப்பினாலும் அருளினாலும் திருமணத்தின் இரு பயன்களை சொல்லற்கரிய முறையில் விளைவிக்கின்றீர். பிள்ளைகளின் பிறப்பால் உலகத்தை அணி செய்கின்றீர். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வரும் அவர்களது மறுபிறப்பால் திரு அவையை வளரச் செய்கின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தையும் பாதுகாவலருமான புனித ஜான் பாஸ்கோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மணமக்களுக்காக சிறப்பான ஆசிர் இப்பொழுது வழங்கப்படுகின்றது. சதீஷ், மோனிகா, பிரிசில்லா ஆகியோர் ஆரம்பித்திருக்கின்ற இந்த இல்லற வாழ்வு இறைவனால் ஆசீர்வதிக்கப்படவும் இறைவன் உடனிருந்து அவர்களை வழிநடத்தவும் இறைவனுடைய ஆசிரை நாம் அனைவரும் சேர்ந்து இவர்களுக்காக சிறப்பான விதத்திலே இறைஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, நீர் உமது வல்லமையினால் ஒன்றுமில்லாமலே அனைத்தையும் படைத்தீர். படைப்புகளின் உற்பத்தி எல்லாம் ஒழுங்குபடுத்திய பின் உமது சாயலாக ஆணையும் பெண்ணையும் படைத்து ஆணுக்கு பெண்ணை இணைபிரியா துணையாக ஏற்படுத்தினீர். இவ்வாறு அவர்களின் இருவரல்லர் ஒரே உடல். எனவே நீர் ஒன்றாக இணைக்க திருவுளம் கொண்டதை ஒருபோதும் பிரித்தலாகாது என கற்பித்தீர். கிறிஸ்துவும் திரு அவையும் ஒன்றித்திருக்கும் மறைபொருளை திருமண உடன்படிக்கையால் முன்னுணர்த்தும்படி திருமணத்தின் இணைப்பை புனிதப்படுத்தி சிறப்பித்தீர். ஆணுடன் பெண்ணை இணைத்து முதலாக ஏற்படுத்திய குடும்பத்துக்கு நீர் அருளி ஆசி பிறப்பு நிலை பாவத்தின் தண்டனையாலோ பெருவெள்ளத்தின் தீர்ப்பினாலோ எடுக்கப்படவில்லை. எனவே ஆண்டவரே, திருமணத்தில் ஒன்றாய் இணைக்க பெற்று உமது ஆசியை நாடி நிற்கும் அடியார்கள் இவர்களை கனிவாய் கண்ணோக்கி அருளும். தூய ஆவியாரின் அருளை இவர்களில் பொழிந்து இவர்களின் இதயங்களில் உமது அன்பை ஊற்றி அருளும். இதனால் திருமண உடன்படிக்கையில் இவர்கள் உண்மையில் நிலைத்திருப்பார்களாக. அடியார் மோனிகா, பிரிசில்லாவில் அன்பும் அமைதியும் குடிகொண்டிருக்க அருள் புரியும். திருநூலில் போற்ற பெரும் புனித மகளிரை இவர் என்றும் பின்பற்றுவாராக. இவருடைய கணவர் சதீஷின் இதயம் இவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதாக. இவரை தமக்கு சமமான துணைவர் என்றும் அருள் வாழ்வில் தம்மோடு பங்காளர் என்றும் ஏற்று இவருக்கு தகுந்த மதிப்பளித்து கிறிஸ்து தம் திரு அவையை அன்பு செய்வது போல இவரும் தம் மனைவியை என்றும் அன்பு செய்வாராக. எனவே ஆண்டவரே, உம்மை இப்போது வேண்டுகின்றோம். உம் அடியார் இவர்கள் இருவரும் இணைந்து நம்பிக்கையிலும் கட்டளைகளிலும் நிலைத்திருப்பார்களாக. தம் மன வாழ்வில் ஒன்றிணைந்து நன்னடத்தையில் சிறந்து விளங்குவார்களாக. நற்செய்தி படிப்பினையால் உறுதியடைந்து அனைவர் முன்னும் கிறிஸ்துவுக்கு சிறந்த சாட்சிகளாய் திகழ்வார்களாக. ஆண்டவரே, இவர்களுக்கு மக்கட்பேறு அளித்தருளும். நற்பண்புகளில் சிறந்த பெற்றோராய் இவர்கள் வாழ்ந்து தங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார்களாக. இவர்கள் தாங்கள் விரும்பும் முதுமையடைந்து புனிதருக்குரிய வாழ்வுக்கும் விண்ணரசுக்கும் வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என்னிடத்தில் எழுந்திருட நான் தகுதியேற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலம் அடையும். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை திருவிருந்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன் வந்து பெற்றுக்கொள்ளுமாறும், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அல்லாதவர் தங்கள் இருக்கையில் அமர்ந்து கொண்டு மக்களுக்காக இறைவிடம் மன்றாடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேவ நற்கருணையானது கரங்களில் மட்டும் வழங்கப்படும். குருவானவர் நற்கருணையை வழங்கும் பொழுது உரிய பதிலை சொல்லி கரங்களில் பெற்றுக்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். என் வாழ்வின் ஆதாரம் என் நேசு நீர்தானையா, எனையாலும் என் மன்னவா, என் வாழ்வின் துணையாகவா, என் வாழ்வின் ஆதாரம் என் நேசு நீர்தானையா. சூரியன் இல்லை என்றால் நிலவின் கதி என்ன, எல்லாமே எனக்கு நீ, இனியும் குறை என்ன. சூரியன் இல்லை என்றால் நிலவின் கதி என்னருமே, என் வாழ்வின் ஆதாரம்
என்னேசு நீதானையா எனையாலும் என் மன்னவா என் வாழ்வின் துணையாகவா என் வாழ்வின் ஆதாரம் என்னேசு நீதானையா கிறிஸ்து திரு அவை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மை ஒப்புவித்தார். இவ்வாறு தூய மாசற்ற மணமகளை தம் முன் விளங்கச் செய்தார். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திருப்பலியின் ஆற்றலால் உமது பராமரிப்பின் ஏற்பாடுகளை உமது கனிவான அன்போடு நிறைவேற்றி அருளும். இவ்வாறு புனித குடும்பமாக நீர் ஒன்றிணைத்த இவர்கள் ஒரே அப்பத்தாலும் ஒரே கிண்ணத்தாலும் நிறைவடைந்துள்ள இவர்கள் அன்பினால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். என்றும் உள்ள தந்தையாகி இறைவன், நீங்கள் ஒருவருக்கொருவர் காட்டும் அன்பினால் உங்களை ஒருமனப்படுத்தி கிறிஸ்துவின் அமைதி உங்களில் குடிகொள்ளவும் உங்கள் இல்லத்தில் இன்றும் நிலைத்திருக்கவும் செய்தருள்வாராக. உங்கள் பிள்ளைகளால் ஆசியும் நண்பர்களிடமிருந்து ஆறுதலும் பெற்று அனைவருடனும் உண்மையான அமைதியுடன் வாழ்வீர்களாக. உலகிலே நீங்கள் இறையன்புக்கு சாட்சிகளாக திகழுங்கள். இவ்வாறு உங்கள் அன்பை பெற்று இன்னலுற்றோரும் வறியோரும் இறைவனின் நிலையான வீட்டில் உங்களை ஒரு நாள் நன்றி உணர்வுடன் வரவேற்பார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் இங்கே கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவா உமக்கு நன்றி. சொல்லுங்க. அன்புக்குரியவர்களே, இத்திருமணத்தை நல்ல முறையில் நடத்தி தந்திய பாசமிகு நமது பங்கு தந்தை டாக்டர் மரிய லூயிஸ் அவர்களுக்கு நாங்கள் நம் அனைவரும் கரங்குரலை எழுப்பி நன்றி சொல்வோமாக. இன்னும் சிறப்பாக முதலில் சொல்ல வேண்டியது, நம் ஆண்டவருக்கு நாம் நிச்சயம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். இந்த நேரத்தில் இந்த திருமணத்தை எதிர்பார்க்காத அளவுக்கு நடத்தி கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருக்கும் நன்றி செலுத்துவோம். இதை முடிந்த பின் தயவு கூர்ந்து நெருக்கம் இல்லாமல் நம் இல்லத்திற்கு செல்லும்படியாக அன்புடன் அழைக்கிறோம். பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றிய துதி பாடு நம் இயேசுவை
உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மனிதன் முன்னே வந்தார். இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். நனவினாலே, நினைவினாலே, சொல்லினாலே, நனவினாலே, நினைவினாலே, Thank you. தயவுகூர்ந்து ஒரு நிமிஷம் கவனிங்க. நாம் அனைவரும் வீட்டுக்கு செல்லும்போது வீட்டில் யாரும் போட்டோ எடுப்பதாக இல்லை. வந்திருக்கும் அனைவரும் ஆலயத்திலிருந்து விரைவாக போட்டோ எடுத்து வெயிட் பண்ண அன்புக்குரியவர்களே, போட்டோ எடுத்து வெயிட் பண்ணுங்க அப்படியே வெயிட் பண்ணுங்க சார் கேமரா பாருங்க அப்படியே வெயிட் பண்ணுங்க
தனித்தனியாக ஒன்று தான் அவ்வளோ சரி அப்படியே கேமரா பாருங்க கேமரா அப்படியே போட்டோ அப்பா அம்மாவோட ஒன்று நின்று எடுத்துருக்கேன் நானா அப்படின்னா